ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. ராகுவை பற்றி. ராகு அதாவது சாரமாற்றம் ஆகிறார். கும்பராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டத்துக்கு வருகிறார். சதயத்திலிருந்து அவிட்டத்துக்கு வருகிறார். கும்பராசியிலே 127 நாட்கள் இந்த செவ்வாயை போல அவர் பலன் தருவார். அதற்கான பலனை இப்போ மேஷ லக்னத்திற்கு நம்ம பார்ப்போம். மேஷத்துக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருந்தார், தொழிலை பார்த்துக்கிட்டாரு, வளர்ச்சி பண்ணார். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடப்பவர்களுக்கு பொருந்தும். இப்போ அதே ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கிறவங்களுக்கு செவ்வாயை போல ராகு மாறுவார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். உலகத்துக்கே இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பீரியட். அதாவது 127 நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு ஜூன் 30 நவம்பர் 25 வரைக்கும் ஃபைனான்சியல் கிரைசிஸ் கொடுக்கும். எந்திரங்கள் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி இராணுவ நடவடிக்கைகள் சம்மந்தப்பட்டது, எல்லைகள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள். அதாவது சத்து, மக்களுக்கு உயிர் சத்து, அந்த சத்து சம்பந்தப்பட்ட உபாதைகள் விஷயமாகவும் இது வேலை செய்யும். அதாவது 18 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பாதையில் ராகு போவார். இந்த செவ்வாய் அவிட்டத்தின் மேலே ராகு போவார். அது இப்போ 2018 வந்திருக்கிறது. இப்போ 2026 வந்திருக்கு. இப்போ நம்ம உலகத்துக்கு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, இப்போ நம்ம லக்னத்துக்கு ராகு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும், செவ்வாய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஜாதக பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரகமும் நல்ல பாவங்களையும் கெட்ட பாவங்களையும் இயக்கும். இது நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் சிஸ்டமேட்டிக்காக பார்க்க வேண்டிய அட்வான்ஸ்டு தியரி. இது நட்சத்திர சூத்திரம். அப்படி இருக்கும்போது பொதுவாக செவ்வாய் பாவகிரகம், ராகு பாவகிரகம், அது ரெண்டுமே கெடுதலை செய்யும்னு சொல்கிறதும் அது ஒரு பாயிண்டில் தப்பு. லாபஸ்தானம் தானுங்க, எப்படி இருந்தாலும் 11க்கு லாபத்தை தானே கொடுக்க போகுதுன்னு சொல்கிறதும் தப்பு. அப்போ என்னதான் நம்ம பார்க்க வர்றோம் அப்படின்னா, செவ்வாய் நமக்கு யார்? நாம் மேஷ லக்னத்தில் ஒரு புள்ளியில் பிறந்திருப்போம். அதாவது 30 டிகிரி இருக்குது, 9 பாதம் இருக்குது. அதில் 9 பாதத்தில் நீங்கள் 8வது புள்ளியா, 4வது புள்ளியா, 1வது புள்ளியா அப்படின்ற அந்த பாத புள்ளியை வைத்து கணக்கிடும் பொழுது உங்களுக்கு எந்த கிரகம் எந்த வேலையை செய்யும்னு சொல்ல வருது. அப்படி பார்க்கும்போது செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் 8, 12 இருந்தாருன்னு வைங்க லக்னத்துக்கு. அதே மாதிரி ராகு 6, 8, 12 இருந்தாருன்னு வைங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு இது சோதனையான காலம். உங்களுக்கு ராகுவோ செவ்வாயோ தசா புத்தியில் மீட் பண்ணும்போது இந்த 127 நாட்களுக்குள்ள எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றத்தையும் எதிர்பார்த்த வெற்றியை தராமல் தோல்வியை தருவதும் இவங்களுக்கு மட்டும் நடக்கும். இப்போ மற்றவர்களுக்கு 8, 12 இல்லாதவர்களுக்கு நன்மையை செய்யும். இதுதான் நம்ம தரம் பிரிந்து பார்க்க வேண்டியது ஜோதிட மெத்தடாலஜி. அப்போ ரியல் எஸ்டேட்டு கிரகம்னு வச்சுக்கோங்க செவ்வாய். விவசாயம், பூமி, உதிரி பாகங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், காவல்துறை, இராணுவம், இது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தான் இந்த ரெண்டும். அதில் பணிபுரிபவர்களாக நீங்கள் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த 8, 12 மறையாமல் இருந்திருந்தால் இந்த திசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு வெற்றியை தருகிறது. திடீரென்று பிரம்மாண்டமான யோக பலனை தருகிறது. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு இஸ்ரோ மாதிரி ராக்கெட் தளத்தில் சயின்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சர்வதேச ஒரு ஸ்தாபனங்களில் வேலை பார்க்கலாம், வெளிநாடு வெளியுறவுத்துறை இது மாதிரியெல்லாம் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இது ஒரு எதிர்பாராத வெற்றியை தரப்போகிறது, ஒரு மிகப்பெரிய உயர்வை தரப்போகிறது. அப்போ ஒரு நல்ல, ஏன்னா நமக்கு லக்னாதிபதி செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருனே போதும்.
நமக்கு நினைத்த காரியம் வெற்றி. அதே மாதிரி தான் அரசியல் கட்சி. 11ஆம் இடம் என்பது கட்சி. அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகிறது. ஆனால் யாருக்கெல்லாம் செவ்வாயோ ராகுவோ 8 12 இருந்தது அப்படின்னா திசாபுத்தி நடக்கும்போது அதில் பாதாளத்துக்கு தள்ளிவிடும். அதையும் மறக்கக்கூடாது. அதனால் இது எந்த கிரகத்தையும் நாம் கெட்ட கிரகம்னு பொதுவாக வைக்கக்கூடாது, நல்ல கிரகம்னு பொதுவாக பாராட்டக்கூடாது. நம்ம ஜாதகத்தில் யார் கெட்டவர் யார் நல்லவர் என்று பார்க்கக்கூடிய மெத்தடு தான் இந்த பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு 360 டிகிரியில் தான் நம்ம விதி கொடுப்பனை இருக்கிறது. நமக்கு எதற்காக பிறந்திருக்கிறோம், என்னத்தை சம்பாதிக்க போகிறோம், என்ன தொழில் செய்து சம்பாதிக்க போகிறோம், எந்த மாதிரி உறவுகளை நம்ம இப்போ எந்த பருவத்தில் நாம் அடைவோம், இதெல்லாம் தான் நமக்கு விதி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிரக பயிற்சியை வச்சு இந்த கிரகம் பயிற்சி ஆயிடுச்சு, இந்த கிரகம் எனக்கு யோகத்தை கொடுத்துருச்சு, குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், 108 வகையான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோகங்களெல்லாம் இங்கே அக்யூரசியில் பார்க்கும்போது அந்த யோகமே இருக்காது. நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த யோகத்தை சொல்லிட்டு போகிறோம். அதனால் இந்த புள்ளி விவரமாக டிகிரி சுத்தமாக பார்க்கும்போது தான் ஒரே பாதத்தில் 2 சுப கிரகங்கள் சேர்ந்தால்தான் அது யோகம். இப்படியெல்லாம் இதில் சிஸ்டம் மாறுபடுகிறது. அதனால் ஆய்வு மனப்பான்மையில் ஜோதிடத்தை அணுக அணுக உங்களுக்கு புதிதாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு ஜோதிடம் தோன்றிய காலத்தில் இருந்தது போல ஒரு வருணாசிரம தர்மமும் இல்லை, வருணாசிரம தொழில்களும் இல்லை. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான படிப்புகள், பல்லாயிரக்கணக்கான தொழில்கள், ஒரு நிமிடத்தில் ஒரு வினாடியில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றன. இதற்கு தகுந்தாற்போல் ஜோதிட சிஸ்டம் என்பது டிகிரி சுத்தமாக இப்போ இன்னும் சொல்லப்போனால் நேனோ செகண்ட் வரைக்கும் ஆராய்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுடைய விதியை என்ன மாதிரியான பாவங்கள் தீர்மானிக்கின்றன என்பதை கண்டறிந்து சொல்வது தான் உண்மையான ஜோதிடம். இதுக்கு பேர் தான் நட்சத்திர ஜோதிடம். அப்போ ஒரு நட்சத்திரத்தில் தான் ஒரு கிரகம் போகும். அந்த நட்சத்திர ஆற்றலை தான் அந்த கிரகம் வழங்கும். அந்த நட்சத்திரம் எந்த பாவத்தில் இருக்கிறது, நாம் பிறந்தபோது எந்த பாவத்தை இயக்க அதிகாரம் பெற்றிருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் பலன்கள். அதனால் இது பொருள் சார்ந்து நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் அகம் சார்ந்து பார்க்கும்போது அண்ணன் தம்பிக ரத்த சம்பந்தப்பட்ட உறவு செவ்வாய். இந்த ராகு அதில் போகும்போது தேவையில்லாமல் ஈகோவாக பேச தோணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான். அதனால் உறவு முறைகளில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. இந்த செவ்வாய் என்பது பதட்டத்தையும் கோபத்தையும் ஈகோவையும் காட்டக்கூடிய கிரகம். இந்த ராகு என்பது எதையும் ஊதி பெரிதாக்கக்கூடிய கிரகம். அதனால் இந்த 127 நாட்களில் உங்கள் ஜாதகத்தை அனுசரித்து இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் உங்களுக்கு புள்ளி விவரமாக, அதாவது நம்முடைய விதி கொடுப்பனை என்ன, திசை கொடுப்பனை என்று சொல்லக்கூடிய மதி கொடுப்பனை என்ன, தற்காலம் பயிற்சிகள் ஆகக்கூடிய கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கதி கொடுப்பனை என்ன, இந்த 3ஐயும் அலசி ஆராய்ந்து நமது கேள்விக்கு உரிய பதிலை பெறுவதுதான் இந்த ஜோதிடத்திலே முக்கியமான விஷயம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்புடன் உங்கள் ஜெயமஸ் சந்திரமௌலி. வணக்கம்.